உத்திரமேரூர் ஏரி தூர்வாரப்படாத நிலையில் தூர்வார ஒதுக்கப்பட்ட 20 கோடி ரூபாய் நிதி எங்கே என்ன ஆனது என்று சரமாரியாக கேள்வி எழுப்புகிறார்கள் விவசாயிகள். உத்திரமேரூரில் நடந்தது என்ன, வாருங்கள் பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சிக்குட்பட்ட வேடபாளையத்தில் உள்ளது வைரமேக தடாகம் என்னும் பெரிய ஏரி. இந்த ஏரி சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு குலோத்துங்கன் சோழன் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. சுமார் 5865 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியின் மூலம் 18 கிராமங்கள் வேளாண் பாசன வசதி பெறுகின்றன. தூர்ந்து போன ஏரியை தூர்வார வேண்டும் என்கின்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஏரியில் தூர்வார பணிகள் நடைபெற்று ஏரிக்கரைகள் பலப்படுத்தப்பட்டன. இதற்கிடையே தற்போதைய அரசு இந்த ஏரியை தூர்வாரி ஏரிக்கரையை பலப்படுத்த சுமார் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆரம்பகட்ட பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த பருவமழையின் போது ஏரியில் நீர் நிரம்பியதால் பணிகள் முழுமையாக நடைபெறவில்லை. அதனால் ஏரியை தூர்வாரவே இல்லை என்று குற்றம் சாட்டும் விவசாயிகள் அரசு ஒதுக்கீடு செய்த சுமார் 20 கோடி ரூபாய் என்னவானது என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அந்த ஏரி நிரம்பினால் சுமார் ஒரு 13 15 கிராமங்கள்ல விவசாயம் நடைபெறும். ஒரு 8000 10,000 ஏக்கர் வரை விளைநிலங்கள் பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ஏரி தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாக மேல் அந்த ஏரி தூர் வாரப்படாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருந்தது. சுமார் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்து கரையை பலப்படுத்துவதாக சொல்லி நடு ஏரியிலிருந்து மண்ணு வரைந்து கரமல கொட்டப்பட்டது. அந்த வேலையை பணி நிறைவுற்றதாக சொல்லப்பட்டது. இப்போ ஒரு 20 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஏரியை தூர்வாரப்பட வேண்டும் என்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏரியை தூர்வாரப்படவில்லை. இப்படி நிதி ஒதுக்கிய நிதிகள் ஏரி தூர்வாரப்படவில்லை என்றால் அந்த 10,000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள்லாம் எப்படி தண்ணி போய் விவசாயம் செய்ய முடியும் என்ற கேள்விக்குரிய விவசாயிகள் மத்தியில் ஏற்படுகிறது. ஏரியை தூர்வார ஒதுக்கீடு செய்த பணத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த உத்திரமேரூர் ஏரியை தூர்வார தமிழக அரசு நிதியே ஒதுக்க தேவையில்லை. ஆண்டுதோறும் ஏரியின் வண்டல் மண்ணை விவசாயிகள் அவர்களது நிலத்திற்கு எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுத்தாலே போதும், ஏரி தானாகவே தூர்வாரப்படும் என்று ஆலோசனை கூறுகின்றனர் விவசாயிகள். நம்ம உத்திரமேரூர் ஏரியில் ஆக்சுவலாக 5865 ஏக்கர் பரப்பளவில் இன்னைக்கு ஏரி உருவானது. தண்ணீர் நிறைய சேமித்தால் நிறைய கிராமங்கள் பயனடைகிறது. அதே மாதிரி கிணறுகள் பயனடைகிறது. அதனால் என்னன்னா இன்றைய சூழ்நிலைக்கு தண்ணியை தேக்கியே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கிறது. மழை காலத்தில் வர தண்ணியை கண்டிப்பாக சேமிச்சே ஆகணுன்ற ஒரு அழுத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆண்டு நம்ம ஏரிக்கு தூர்வாரி அதை உருவாக்கத்துக்கு 20 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்குனாங்க. ஆனால் அந்த 20 கோடிக்கு முதல் கட்ட பணியை ஆரம்பிச்சாங்க, கிடப்புல போட்டாங்க. என்னென்ன ஆரம்பிச்சாங்க, சின்ன மழை பெஞ்சது உடனே கிடப்புல போட்டாங்க. ஆனால் என்ன ஆனதுன்ற தெரியல. விவசாயிகள் அந்த தண்ணீர் தேக்க வைத்தால் கண்டிப்பாக கிராமங்கள் வளர்ச்சி அடையும். ஏரியை முழுமையாக தூர்வாரி பாசன கால்வாய்களை சீரமைக்கும் வரை பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். எனவே தமிழக அரசு ஏரியை தூர்வார ஒதுக்கீடு செய்த பணம் என்னவானது என்று ஆய்வு செய்து ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுப்பதுடன் முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் கூறுவது உண்மையானால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பும். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் செய்தியாளர் மனோகரன்.